விஜய் அவர்களுடைய கருத்து முற்றிலும் மாறுபட்ட வேறு கருத்து. ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்டில் அவங்க தனியாக இருக்கிறாங்க. நான் முதல்ல இருந்து திரும்ப திரும்ப சொல்கிறது, விஜய் அவர்கள் அவங்க ஐடியாலஜி ஸ்டாண்டில் அவங்க போகட்டும், அவங்க களத்துக்கு போகட்டும், வேலையெல்லாம் செய்யட்டும், மக்கள்கிட்ட போகட்டும். நார்த் இந்தியா போனீங்கன்னா ஒரு வாசகத்தை பயன்படுத்துவாங்க, டெல்லி பகுத் தூர் அப்படிமா. லக்னோக்கெலாம் போனீங்கன்னா டெல்லி ரொம்ப தூரத்தில் தான் டெல்லி இருக்குது. ஏன் நீங்கள் அவசரப்படுறேன்? எலெக்ஷனுக்கு என்ன 7 மாத காலம் இருக்குது. தமிழகத்தை பொறுத்தவரை எலெக்ஷனுக்கு என்ன 7 மாத காலம் இருக்குது. எதையும் யாரும் பதட்டப்பட்டு அவசரமாக முடிவுகள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் அவர்கள் தனிப்பட்ட முறையில் இன்னொரு ஐடியாலஜிக்கல் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து போகிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய முதன்மை எதிரியாக சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு அலையன்ஸ் காம்பினேஷன் எப்படி பாசிபிள் எனக்கு தெரியலிங்கண்ணா. இது ஒரு வெளிப்படையான பேச்சா நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட எல்லாத்தையும் எல்லா இடத்திலும் எதிர்பார்க்கக்கூடாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய என்டிஏவை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கிறத, புதுசாக ஒருத்தவங்க வாங்க வெளியிருக்கிறவங்க வாங்கன்னு சொல்கிறத விட இருக்கிற என்டிஏவை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். மற்றபடி இன்னும் 2-3 மாதங்கள் மிக குரூஷியலான மந்த்ஸுங்கன்னா, கள